என்னப்பா இன்னைக்கு கருவாடு குழம்பா? இது என்ன கருவாடு பா? இது பால் சுறா கருவாடுப்பா. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த குழந்தை இடத்துல இருக்கிறாங்கல்ல, ஓகே, அவங்களுக்கெல்லாம் பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த பால் சுறா கருவாடு கொடுப்பாங்க. புரியுங்களா? ஆமாப்பா, அதனாலதான் சரி இன்னைக்கு ஒரு சிம்பிளான முறையில ஈஸியா கருவாடு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாத்திரலாமா? அது ஒரு ரெசிபி எப்படி சொல்றீங்களா? அதான் சொல்றேன் வாங்க. ஓகே. சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஓகே, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஓகே, வெள்ளை பூண்டு ஒரு 10, இதெல்லாம் மிக்சியில ஆட் பண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி அரைச்சிடலாம். கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணியே போதும், அதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வானிலை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொதிச்சது கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடெல்லாம் இப்போ வெங்காயம் வெள்ளை பூண்டு கருவேப்பிலை கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவாடு போட்டோம்னா நல்லா மனமா இருக்குது. கருவாட்டு குழம்புனாவே மரம் தானப்பா. இப்போ கருவாடெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு ஹாஃபாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் வேகணும். இப்போ மசாலாவை நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்து உப்பு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். A few moments later. இந்த பாத்திரலாம். வாவ், குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கருவாடு குழம்பு ரெடி. எஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி சாப்பாடு குழம்பு இறக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு ஏதாவது புதுசாக ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அப்போ தான் புதுசாக ஏதாவது வீடியோ போடணும் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.